அது உன்னோட பொறுப்பு. இந்த சிவப்பு பட்டை சுத்தி இருக்கு பாத்தியா, அதுதான் அடையாளம். ஏதோ பெருசா பிளான் பண்ணிட்டீங்கன்னு மட்டும் தெரியுது. என்ன பிளான்னு எனக்கும் சொல்லிட்டீங்கன்னா அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். உனக்கு வேணுங்கிறது பணம். கௌதம், எதையும் சொதப்பாம எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிடு. இன்னும் உனக்கு நிறைய பணம் தரேன். அப்புறம் எங்க பேரு வெளில வராம பாத்துக்கோ. எனக்கு தேவையானதை கொடுத்துட்டீங்கல்ல, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரி, வரேன் மேடம். வரேன் சார். கௌதம், இன்னும் போட்டி ஆரம்பிக்க எவ்வளவு நேரம் இருக்கு? 1 மணி நேரம் இருக்கு. இன்னும் 1 மணி நேரத்துல எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது. தீரு இந்த ஊர்ல இருந்து போனமா தான் போக போறான். ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3. ஊர் ஜனங்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, போட்டியில கலந்துக்க போற காளையர்களே, கட்டியலுக்கு வந்திருக்கும் கன்னியர்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். இப்ப நீங்க ரொம்ப ஆவலை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க சிலம்ப போட்டி நடக்க போகுது. பார்க்கறதுக்கு ரெடியா இருக்கு. சிலம்ப போட்டி ஏன் வச்சிருக்கோம்னா, அது இந்த மண்ணோட பெருமை, நம்ம வீர விளையாட்டு, நம்ம பாரம்பரியம், கலாச்சாரம், பண்பாடு. அதனாலதான் அதை நம்ம திருவிழால வச்சிருக்கோம். போட்டியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னன்னு சொல்லி தெளிவா கேட்டுக்கங்க. 2 பேர் மோதுவாங்க 22 அடி விட்டமுள்ள வட்டத்துக்குள்ள. அதே மாதிரி 2 போட்டி நடக்கும். இதுல ஜெயிக்கிறவனும் அதுல ஜெயிக்கிறவனும் இறுதி போட்டிக்கு வருவாங்க. அந்த இறுதி போட்டியோட சைஸ் என்னன்னா 16 அடி வட்டம். 16 அடி வட்டத்துக்குள்ள விளையாடணும். போட்டி மட்டும் இல்லையா, வாழ்க்கையும் வட்டத்துக்குள்ளதான் இருக்கு, அதை புரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் எப்படி ஜெயிச்சான் எப்படி தோத்தான்றதை நாங்க சொல்லிடுவோம். எதை வச்சு சொல்வோம்னா, சிலம்ப விளையாடுறதுல கம்பெடுத்து நெத்தியில பொட்டை வைக்கிறவன் ஜெயிச்சவன், பொட்டை வாங்கினவன் தோத்தவன், வைக்கிறவன் ஜெயிச்சவன், வாங்கினவன் தோத்தவன். புரிஞ்சுக்கங்கப்பா, வைக்கிறவன் ஜெயிச்சவன், வாங்கினவன் தோத்தவன். அதுக்கப்புறம் இன்னொரு ரூல்ஸ் இருக்கு. அந்த வட்டத்துக்கு வெளியே காலை வச்சா அவனும் தோத்ததா அர்த்தம். இதை நான் சொல்லப்பா, கமிட்டியோட ரூல்ஸ், கமிட்டியோட முடிவு. சரியா? சிலம்ப போட்டில கலந்துக்க போற வீரர்களே, உங்களுக்கு ஒரு முக்கியமான கண்டிஷன் பா. இதை போட்டியா தான் எடுத்துக்கணும். வீட்டுல போட்ட சண்டை, கோபம் அதெல்லாம் போட்டியில உண்டாது காமிக்க கூடாது. கையை வச்சு தள்ளக்கூடாது, அடிக்க கூடாது. முக்கியமா மண்ணை வாரி தூத்தக்கூடாது, அதாவது அள்ளி போடக்கூடாது. விளையாட்டா எடுத்துக்கணுமே தவிர அதுல விளையாட கூடாது. சரியா? அதுக்கப்புறம் அந்த போட்டியில ஜெயிச்சு வரவனுக்கு என்ன பரிசு கொடுக்க போறோம்னா, 1 இல்ல 2 இல்ல 3 பவுன்யா, 3 பவுன் தங்க செயின்யா, சும்மா 4 லட்சத்தை அள்ளி இறக்கிறோம்யா, அள்ளி இறக்கிறோம். நம்ம வீர விளையாட்டுக்காக கண்டுக்க. அது அப்படியே எப்பா முதல் போட்டி ஆரம்பிக்க போறோம். வீரர்கள் ரெடியா இருக்காங்க. போட்டியில அடி ஒண்ணு அப்படி சும்மா இடி மாதிரி இறங்கும். அனல் பறக்க போகுது, சும்மா பறக்க போகுது. விளையாட்டு கமிட்டிக்கு ஒரு வேண்டுகோள், ஃபயர் இன்ஜினுக்கு சொல்லி வச்சுக்கோங்க, ரெடியா இருக்கு. ஆரம்பிக்கலாம். இவன் தான் நம்மளை போன்ல மிரட்டின கருணாவா? ஜெய், அறிவில் உனக்கு என்ன வேலை பண்ண சொன்ன? போன் பேசிட்டு உட்காந்துட்டு இருக்க. என்ன சார் நீங்க இப்படி பண்ணிட்டீங்க? வேற என்ன பண்ண சொல்றேன் சார்? அந்த பொண்ணு என்னென்னமோ சொல்ல ஆரம்பிச்சிட்டா. பெரிய சிக்கல்ல மாட்டிக்குவோம் போல சார். பெரிய சிக்கல். நீ போன் பேசினதுனால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தது சார். சாதாரணமா தான் என் ஃப்ரெண்டு கிட்ட போன் பேசிட்டு இருந்தேன் சார். இப்போ அதை பத்திலாம் பேச நேரம் இல்ல. திருவும் கர்ணவும் எப்ப வேணா உள்ளே இறங்குவாங்க. நான் உன்கிட்ட கொடுத்த 2 கம்பையும் எப்படியாவது அவங்க கையில கொண்டு போய் சேர்த்துறேன். சார், எனக்கு ஒரு பிரச்சனையும் வராதே சார். பாரு, அதெல்லாம் ஒன்றும் வராது. உனக்கு எவ்வளோ பணம் வேணுமா நான் தரேன். நான் சொன்னது செய் போ. சரிங்க சார். கொஞ்ச நேரத்துல இறுதி போட்டி ஆரம்பிக்க போகுது. முதல் போட்டியில வீரமா விளையாண்ட கர்ணாவும் நுணுக்கமா விளையாண்ட திருவும் மோதிக்க போறாங்க. அதாவது சிங்கமும் மோதிக்க போதியா. இதுல யாருக்கு செய்தி, யார் ஜெயிக்க போறாங்கன்னு கொஞ்ச நேரத்துல தெரிய போகுது. எல்லாரும் ரெடியா இருந்துக்காங்க. டேய்,
என்னெல்லாம் பேசுன உனக்கு இருக்குடா. இந்த நிமிஷத்துக்கு தான் காத்துட்டு இருந்தேன். சிக்குன நீ. இன்னும் சில நிமிடத்துல சொடக்கு போடுற நேரத்துல கர்ணாவும் மோதிக்க போறாங்க. ஒட்டுமொத்த கூட்டமும் யார் ஜெயிக்க போறாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. கர்ணாவா திருவா யார் ஜெயிக்க போறாங்கன்னு பார்த்துருவோம். முதல் போட்டியில வீரமா விளையாண்ட கர்ணாவும் நுணுக்கமா விளையாண்ட திருவும் மோதிக்க போறாங்க. இந்தோ என்னாச்சு, ஏன் நின்னுட்ட? அனௌன்ஸ்மெண்ட் கேட்டிங்களாக்கா? என்ன சொன்னாங்க? கர்ண சிலம்பு போட்டியில மோதிக்கிட்டு இருக்கானாக்கா. ஆரம்பிக்க போதுப்பா. இறுதி போட்டியில கர்ணாவும் திருவும் மோதிக்க போறாங்க. மலையும் மோத போதுப்பா. கர்ணாவா திருவா கூட்டம் அப்படியே கண்ணை இமைக்காம பாத்துக்கிட்டு இருக்குப்பா. நீ சொன்னது சரிதான், அனௌன்ஸ்மெண்ட் கேக்குதே. ஏன்க்கா இவன் இப்படி பண்றான்? அவன் சண்டை போடுறதுக்குள்ள அவனை நிறுத்தணும்க்கா. ஏய், எதுக்கு நீ இப்ப பதட்டப்படுற? நீ பதட்டப்படுறது மட்டும் இல்லாம என்னையும் பதட்டப்பட வைக்கிற. இங்க பாரு, கர்ணா சிலம்ப எல்லாம் அசால்ட்டா பண்ணுவான். யார் வந்தாலும் ஜெயிச்சிருவான். அவன் சிங்கம் மாதிரி. அதுக்காக நீ பதட்டப்படுவியா? ஐயோ அக்கா, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? முதல்ல வாங்க, அவன் சண்டை போடுறது நிப்பாட்டுங்க வாங்க. திருன்ற ஒரு சாதாரணமான ஆள் இல்ல. அவர் ஆடுற ஆட்டத்தை பார்த்துட்டு நம்ம ஆசானே புகழ்ந்து தள்ளிட்டாரு. அப்படி ஒரு ஆட்டம் ஆடி இருக்காரு. அவர் இன்னைக்கு ஃபைனலுக்கு வந்திருக்காரு. அவர் வரலனா தான் நம்ம எல்லாம் ஆச்சரியப்படணும். வந்துட்டாரு, அந்த அடியை மட்டும் பாப்போம். இப்போ